நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க, +2வோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, உங்களோட மொபைலுக்கு வந்து மார்க்ஸ் வந்துடும். நீங்கள் 8 மணிலேருந்து உட்காந்து வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இங்கே மார்க் என்ன மார்க் என்ன மார்க் என்னன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அவசியமே கிடையாது. ஒன்றுக்கு உங்கள் மொபைலுக்கு வந்துடும். நீங்கள் டென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. கூட என்ன செஞ்சுக்கலாம், உங்கள் செல்லிலே எக்ஸாக்ட் மார்க் வந்துடும். ரெண்டாவது, மார்க் வந்துருச்சு, ரொம்ப நல்ல மார்க் எடுப்பீங்க. ரொம்ப மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் ஒரி பண்ண அவசியமே கிடையாது. அதே மாதிரி மார்க் குறைஞ்சிருச்சுன்னா அவங்கள என்ன செய்யாதீங்க, எதுவுமே சொல்லாமல் மறுபடியும் வந்து அவங்களுக்கு விருப்பமான வாங்கி கொடுங்க. மெயினாக வந்து யாருக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன மார்க்கு, நீ அவன் என்ன மார்க் எடுத்தான்னு சொல்லி கம்பேர் பண்ணாதீங்க. இந்த கம்பேரிஷன் தான் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, நிறைய ஸ்ட்ரெஸ் வருது. அவங்க என்ன செய்வாங்க, ஐயோ எங்கள் அம்மா முன்னாடி வந்து நாங்கள் வந்து மார்க் எடுக்கலை, எங்கள் அம்மாவுக்கு அசிங்கம், இதனால எங்கள் அம்மா அப்பாவை வந்து நாங்கள் தலைகுனியை வச்சுட்டோம் சொல்லி அவங்ககிட்ட என்னது செல்ஃப் டிப்ரெஷன். இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆகுது, நிறைய வந்து டிப்ரெஷன் வருது. அதே மாதிரி வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு கோர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் என் நம்பர் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து கோர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், இன்றைக்கி சினாரியோவுக்கு இருக்கிற கோர்ஸ் சூஸ் பண்ணக்கூடாது. 4 வருஷம் கழித்து இல்லை 3 வருஷம் கழித்து உங்களுக்கு எதில் ஸ்கோப் இருக்குமோ அந்த மாதிரி கோர்ஸை சூஸ் பண்ணணும். மெயினாக வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து அட்வைஸில் கேட்காதீங்க. கூல் அண்ட் success for your future career.